வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது செரிமான கோளாறு. நம்மளில் பல பேருக்கு அப்பப்போ ஏற்படுகிற அந்த பிரச்சனை செரிமான கோளாறு. இதனால் நம்மளுடைய தினசரி வேலை கவனம் செலுத்த முடியாமல் போகும். வீட்டு விட்டு வெளியில் செல்கிறதுக்கு ஒரு அச்சமாக இருக்கும். ஒரு விதமான உளைச்சல், மன உளைச்சலுக்கு ஆளாகி துன்பத்தை அனுபவிக்கிறத பார்க்குறோம். இந்த துன்பம் வராமல் இருக்க என்ன செய்யலாம்? திடீர்னு வந்துட்டால் உடனடியாக வீட்டில் இருந்த சில நிமிஷத்தில் அதிலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல செரிமான பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா வராமல் தடுத்துக்கலாம். அதால் செரிமான தொந்தரவு வருவதற்கான அந்த காரணங்களை பார்ப்போம். நம்ம உடலுடைய இயற்கையான அந்த இயல்பு தன்மையை என்னென்னு பார்த்தா, நீங்கள் எந்த உணவை திரவத்தை கொடுத்தாலும் திடமான உணவை கொடுத்தாலும் அதை 7 தாதுக்களாக பிரித்து இந்த உடல் கட்டமைப்பதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு அது மேலும் மேலும் வலுவாக்குவதற்காக இந்த உடம்பு உதவி செய்யுது. அந்த உணவு எளிய உணவாக இருந்தால், முக்கியமாக சைவ உணவாக இருந்தால் சீக்கிரமாக ஜீரணமாகும். அசைவ உணவாக இருந்தால் தாமதமாகும். இதுதான் மெயினான கான்செப்ட். ஆனால் 3 வேளையுமே சாப்பிடணும் அப்படின்ற நோக்கத்தோடு சாப்பிட்றோம். பசி எடுக்காமலேயே சாப்பிட்றோம். ஆகினால நல்ல பசி உணர்வு வந்தால் தான் சாப்பிடணும். இப்படி செஞ்சாலே செரிமான பிரச்சனை வரவே வராது. இதை தான் திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்பே சொல்லிட்டாரு. அதாவது 1326வது குறளில் இன்பத்துப்பாலில் இருக்குது. உணலினும் உண்டது அறல் இனிது, உணலினும் உண்டது அறல் இனிது, காமம் புணர்தலின் ஊடல் இனிது. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, உண்பதை விட முன் உணவு செரித்து உண்பது தான் இந்த உயிருக்கு இன்பம். அதுபோல் காமத்தில் கூடுவதை விட ஊடுதல் அதுதான் இன்பமானது என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்த உயிருக்கு இன்பம்னா என்னென்னா, முன்னால் சாப்பிட்டு அந்த உணவு செரிச்சிடுச்சு அப்படின்ற அந்த நிலை தான் இந்த உயிருக்கு இன்பம் அப்படின்றத திருவள்ளுவர் எவ்வளோ அழகாக தாம்பத்திய உறவோட ஊடலால் ஏற்படக்கூடிய இன்பத்துடன் ஒப்பிட்டு கூறியுள்ளதை நாம் சீர்தூக்கி பார்க்கணும். சரி, இப்படி செரிமான பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஷார்ட்கட்டாக நினைவில் கொள்ள வேண்டியது என்னென்னா, புளிப்புத்தன்மை உள்ள உணவை குறைச்சி சாப்பிடணும். காரத்தன்மை உள்ள உணவுகளை மிகுதியாக சாப்பிடணும். நீர் நன்றாக அருந்த வேண்டும். தேவையான போது நீர் குறைவில்லாமல் அருந்திட்டு வரணும். எல்லா கீரைகளிலுமே காரத்தன்மை இருக்குது. இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், கிராம்பு, சுக்கு இது போல் பொருட்களை சமையலில் முக்கியத்துவம் கொடுத்து சேர்க்கறதாலும் இந்த காரத்தன்மை நமக்கு கிடைக்குது. இந்த மிளகாயை குறைச்சிக்கணும். ஆனால் புளியினுடைய உபயோகத்தை குறைச்சிக்கணும். மேற்சொன்ன வழிமுறைப்படி நம்ம உணவு முறையை அமைச்சிக்கணும். வெள்ளை ஜீனி, பால், மாவு பொருள்கள்லாம் வயிற்றில் அந்த புளிப்புத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடியது. அதனால் இதனுடைய உபயோகத்தை நம்ம குறைச்சிக்கணும். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். காலை எழுந்த உடனே எந்த முயற்சியுமே இல்லாமல் கொஞ்ச நேரத்திலே மலம் கழிஞ்சுதுன்னா, அந்த மலம் கழியக்கூடிய அந்த உணர்வு வந்ததுன்னா கழித்து விட்டால் உடலில் பல பிரச்சனையும் வராது, தவிர்க்கலாம். எனவே அந்த மலச்சிக்கல் தான் பல சிக்கலுக்கும் காரணம். உடலில் குடல் சார்ந்து செரிமான மண்டல உறுப்புகள், அந்த கல்லீரல், பித்தப்பை, கணையம் இதெல்லாம் போதிய அளவு ஆரோக்கிய நிலையிலேயே இருக்கணும். அதாவது உறுப்புகள் வலிமையான நிலையில் இல்லைன்னாலும் எளிமையான உணவு நீங்கள் சாப்பிட்டா கூட அது செரிக்காது. அதனால் செரிமான உறுப்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு எந்தெந்த உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்னா, காய்கறி, கீரைகள், பழம் இதுதான் ஆரோக்கியமான உணவு. இந்த விழிப்புணர்வோட உணவுகளை சாப்பிட்டு வந்தோம்னா சில இக்கட்டான செரிமானமாகாத உணவுகளையும் கூட இந்த உடல் அந்த செரிமானம் அடைய செஞ்சிடும். எனவே எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது என்பதில் ஒவ்வொருவருமே விழிப்புணர்வோடு இருக்கணும். சுவைக்கு அடிமைப்பட்டு அந்த நொறுக்கு தீனி, எண்ணெய் பண்டம், துரித உணவுகள் இதெல்லாம் விரும்பி அடிக்கடி சாப்பிட்றத தவிர்த்துடணும். சரி, இதுவரை எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, ஏன் செரிமான பிரச்சனை வருது இதெல்லாம் பார்த்துட்டோம். இனி பிரச்சனை வந்துட்டுதுன்னா வீட்டிலேயே உடனே செஞ்சு சில நிமிடங்களில் நிவாரணம் ஆகிறதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம். இப்படி செரிமானம் ஆகலை அப்படின்ற குறிவனம் தெரிஞ்சாலே நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு சின்ன இஞ்சி துண்டு, இந்த அளவுக்கு ஒரு இஞ்சி துண்டு, அதை தோல் சீவிக்கிங்க. அதை நசுக்கி எடுத்துக்கிட்டு அதோட கல் உப்பு, ஒரு 2 கல் உப்பு போதும். கல் உப்பை 2 கல் எடுத்துக்கிட்டு அதை அந்த பீஸை அதையும் எடுத்து ஒன்றா வச்சு அப்படியே மென்று சாப்பிட்டுவிட்டு வாயில் போட்டு நல்லா மென்று விழுங்கிட்டு ஒரு 150 மில்லி அல்லது 200 மில்லி மிதமான சூடுள்ள சுடுநீர் குடிச்சிருங்க. இப்படி சாப்பிட்டா உடனே சில நிமிடங்களில் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறத உணரலாம். இல்லைன்னா இந்த இஞ்சி, இந்த உப்பு இதை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்து சாரையும் பிழிஞ்சு விட்டு இந்த தண்ணியும் குடிச்சிடலாம். இதில் 2ல் எப்படி உங்களுக்கு முடியுதோ அதை செஞ்சுக்கலாம். இப்படி செஞ்சோம்னா சில நிமிடத்திலே அந்த வயிற்று பகுதியில், இறப்பை பகுதியில் ஒரு நல்ல மாற்றத்தை, நிவாரணத்தை உணரலாம். இது செய்ய முடியாதவங்களுக்கு இன்னொரு வழியை சொல்கிறேன்.
இதுக்கு தேவையானது ஒரு சிறிய ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூனு சீரகம், ஒரு 2 பீஸு கல் உப்பு. இந்த 2ஐயும் வாயில் போட்டு மென்று விழுங்கிட்டு 1 டம்ளர் தண்ணி குடிக்கணும். மிதமான சூடு உள்ள தண்ணீர், ஒரு 200 மில்லி தண்ணி குடிங்க. இப்படி செஞ்சாலும் சில நிமிஷத்துலேயே செரிமான மந்தம் நீங்கி அந்த பசி உணர்வு தோணும். இந்த செரிமான பிரச்சனைக்கு சில பேர் மெடிக்கலில் சிறப்புகளை வாங்கிட்டு வந்து அப்பப்போ குடிச்சிக்கிட்டு வர்றதால இந்த பிரச்சனை உடனே தீர்ற மாதிரி தெரியுமே தவிர அது நிரந்தரமாக தீராமல் அவங்களுக்கு பல வேறு பிரச்சனைகளை உண்டாக்கும். எனவே இந்த அருமையான அந்த வீட்டு வைத்திய முறையை நம்ம வந்து கடைபிடிக்கிறது ரொம்ப நமக்கு பாதுகாப்பானது, பக்க விளைவுகள் இல்லாதது. எனவே இதுவரை சொன்ன விஷயங்களை பயன்படுத்தி செரிமான கோளாறுகள் இல்லாமல் நலமுடனும் வளமுடனும் வாழ அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.